எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ரூ. 10ல எப்படி ஃப்ளோட் ஷீட் செய்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சும்மா ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டில் ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 பின் டாப் வந்து நமக்கு வேணும். இது போதும் நமக்கு. இத வச்சு ஒரு சின்னதா ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளோட் சுவிட்ச வச்சு நம்ம டேங்க் லெவல் வந்து ஓவர்ஃப்ளோ ஆக விடாம இருக்கிறது, மோட்டார வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்றது, இந்த மாரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த நம்ம எடுத்துக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ல பாருங்க, சால்ட் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நல்ல தண்ணியா இருந்தாலும் சரி, உப்பு தண்ணியா இருந்தாலும், அதுல கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ள சமையலுக்கு வச்சிருப்போம்ல உப்பு, அந்த சமையல் உப்பு அதுல போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி சால்ட் வாட்டரா மாத்தி நல்லா வச்சுட்டு ஒரு கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம சால்ட் வாட்டரா மாத்திடுறோம். அதுல பாருங்க ஒரு கவுண்டர் வெயிட், அதாவது இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு கல்லு நம்ம கட்டிக்கலாம், இல்ல ஏதாவது டைல்ஸுக்குள்ள இந்த மாதிரி இதை வந்து ஒரு கவுண்டர் வெயிட் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டிலோட ஹெட்ல வந்து கட்டிக்கங்க இந்த மாதிரி. அடுத்து கட்டிட்டு அப்புறம் பாருங்க ஒரு 2 பின் டாப் நமக்கு வேணும். அதாவது அந்த பாட்டிலுக்குள்ள உள்ள விடணும் இந்த 2 பின் டாப். அதாவது நம்ம எடுக்கிற பாட்டிலும் பாருங்க பிளாஸ்டிக் வந்து பாட்டில் வந்து இந்த 2 பின் டாப் உள்ள போறது மாதிரி இருக்கணும். அந்த மூடியை கழட்டிட்டு உள்ள விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம விட்டணும். விட்டுட்டு அதுல வந்து 2 லீடு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வெளியில எடுத்துறணும். இந்த மாதிரி லீடு கனெக்ட் பண்ணி வெளியில எடுத்துட்டு அந்த மூடியை பாருங்க டப்லான் டேப் போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து சால்ட் வாட்டர் இருக்குது, நம்ம டேங்கோட வாட்டர்ல அது கலந்துடக்கூடாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த மூடிக்கு டப்லான் டேப் போட்டு டைட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்புறம் இந்த இதுல வந்து ஒரு கயிறு கட்டி நம்ம என்ன ஹைட்ல தொங்க விடணுமோ அந்த பாட்டில் நமக்கு லெவல் தேவையோ அந்த இடத்துல வந்து நம்ம கயிறு கட்டி தொங்க விட்டுறலாம். சரிங்களா? நம்ம அப்படி விட்டுட்டோம் அப்படின்றப்ப பாருங்க நம்ம இப்ப டேங்க்ல வந்து இப்ப நம்ம வந்து வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளோட் சுவிட்சை வந்து நமக்கு வந்து இப்ப அதாவது ஓவர்ஃப்ளோ ஆக விடாம கட் பண்றதுக்கு நம்ம செட் பண்ற மாதிரி இப்ப நினைச்சிட்டு இந்த ஃப்ளோட் சுவிட்ச் நம்ம வந்து செக் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து டாப் லெவல்ல வந்து நம்ம கட்டியிருப்போம். அந்த டேங்கோட டாப் லெவல்ல வந்து இந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க வாட்டர் லெவல் ஏற ஏற அந்த பாட்டில் வந்து எப்படி பொசிஷன் மாறுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொசிஷன்ல நம்ம நிற்கும், அதாவது வாட்டரே இல்லாதப்ப இந்த மாதிரி நிற்கும். அடுத்து கொஞ்சம் அந்த பாட்டில் தொடர மாதிரி வாட்டர் வந்தோடனே இந்த மாதிரி வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக பாருங்க இந்த மாதிரி மாறும். அடுத்து கொஞ்சம் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வாட்டர் லெவல் வரும். ஆனா கவுண்டர் வெயிட் வந்து அது வந்து நம்ம வயர் கனெக்ட் பண்ணிருக்க பக்கத்தை வந்து சாய விடாது, அதே மாதிரி இருக்கும். ஆப்போசிட் தான் வந்து நமக்கு டாப் சைடு போயிட்டே இருக்கும். அடுத்து பாருங்க இந்த மாதிரி வந்துடும். அப்ப வாட்டர் என்னாச்சு பாருங்க, நம்ம உள்ள 2 பின் டாப் போட்டிருக்கோம்ல அந்த பக்கம் எல்லா சால்ட் வாட்டரும் வந்த உடனே அந்த 2 உள்ள இருக்குல்ல நமக்கு இது பாருங்க இந்த மாதிரி இந்த இன்கமிங்ல வர சப்ளை ஆனது அவுட் கோயிங்ல இது வழியா நமக்கு உள்ள வந்துடும் இந்த மாதிரி. சரிங்களா? இந்த பக்கம் இருக்கிற சப்ளை அப்படியே இந்த பக்கம் வந்து நமக்கு வெளியில வர ஆரம்பிச்சிடும். இந்த சப்ளை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ரிலேக்கு நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோமோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்த சப்ளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிலே பிக்கப் பண்ண வச்சு நம்ம வந்து கான்டாக்டரை வந்து ஆஃப் பண்ண வச்சிடலாம். அதாவது இப்போ டேங்க் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றப்ப நம்ம மோட்டரை வந்து ஆஃப் பண்ண வச்சிடலாம். இதே ஃப்ளோட் சுவிட்சை வந்து நம்ம டவுன் சைடு டேங்கோட டவுன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னாச்சு பாருங்க, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சுட்டு வாட்டர் லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம். ரொம்ப சிம்பிளானதான். சரிங்களா? ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளோட் சுவிட்ச்ல பாருங்க ஏசி சப்ளை கொடுக்கக்கூடாது, டிசி தான் கொடுங்க. எப்பவுமே ஃப்ளோட் சுவிட்ச் அப்படின்றப்ப நம்ம ஏசியை விட டிசி தான் வந்து நமக்கு நல்லது. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வேஸ்ட் பாட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம வாங்கினது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2 பின் டாப் மட்டும் ஒரு ரூ. 10 அது. அந்த 2 பின் டாப் வாங்கி நம்ம சால்ட் வாட்டர் வந்து அந்த டப்பாக்குள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃப்ளோட் சுவிட்ச் ரொம்ப ஈஸியா செஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா செஞ்சுக்கலாம். நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கவுண்டர் வெயிட் மட்டும் ஒரு கரெக்டான வெயிட், அதாவது பாட்டில் வந்து வாட்டர் வந்தாலும் அதுக்கு மேல மேல வந்து பாட்டில் தூக்கிட்டு போகக்கூடாது, அதே இடத்துல நிக்கணும். ஒன் சைடு மட்டும் தான் டாப்ல ஏறிக்கிட்டே போகணும். அந்த அளவுக்கு வர்ற மாதிரி கவுண்டர் வெயிட் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃப்ளோட் சுவிட்ச் வந்து பக்காவா ஒர்க் ஆகும். நான் அடுத்த ஒரு வீடியோல பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃப்ளோட் சுவிட்சை கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி சர்க்யூட் மேக் பண்றது, எப்படி வந்து நமக்கு மோட்டர் ஆன் ஆஃப் பண்றது, அப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆக விடாம எப்படி பண்றது அப்படின்னு சொல்றத நான் அடுத்த ஒரு வீடியோல நான் அப்லோட் பண்றேன். சரிங்களா? அது போக நான் பிராக்டிக்கல் வீடியோவும் நான் அதை உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். அடுத்த சர்க்யூட் மேக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது போல பிராக்டிக்கல் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். சரிங்களா? அப்பதான் நீங்க வந்து அதை செஞ்சு பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.